There's a race against time as we struggle for independence. யுத்த சூன்ய பிரதேசத்தில் உள்ள பொதுமக்களை மீட்க தொடர்ந்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 53வது படைப்பிரிவினர் அந்த பிரதேசத்தை நெருங்கி வருகின்றனர். இந்த நடவடிக்கைகளின் போது சுமார் 400க்கும் அதிகமான LTTயினரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள எமது விசேட நிருபர் அமல் சமந்த தெரிவிக்கின்றார். வன்னிப்படை நடவடிக்கையிலும் வடக்கு யுத்த முனையிலும் படையினருக்கு அச்சுறுத்தலாக இருந்த தீமணி என்ற LTTE பயங்கரவாத படை தளபதியை 8வது அதிரடி படையினரும் தரைப்படை ரெஜிமெண்ட் 681வது படையினரும் மேற்கொண்ட தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். 53வது படைப்பிரிவினர் புதுக்குடியிருப்பு LTTயினரின் படைப்பிரதேசத்தை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். 5வது விஜயபா தரைப்படையினர், 6வது கஜபா பிரிவு, 2வது அதிரடிப்படையினர் இணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டனர். சாதாரண படை வீரர் முதல் ராணுவ அதிகாரி வரை அனைவரும் மனதைரியத்துடன் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். நாம் வெற்றி பாதையில் பயணிக்கின்றோம் என்பதை நாம் அறிந்துள்ளோம். இதனால் தான் இந்த வெற்றிகள் கிடைத்துள்ளன. யுத்த களத்தில் பாதுகாப்பு அரண்களை அறிமுகப்படுத்தியவர் LTTயினரின் படைத்தளபதியான தீவன் என படையினர் கருதுகின்றனர். பயங்கரவாதிகள் முகமாலை, கிளாலி ஆகிய பகுதிகளில் காவல் அரண்களை அமைத்த போது 53வது படைப்பிரிவினரும் 55வது படைப்பிரிவினரும் அதனை தாக்கி அழித்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் தீபன் LTTயினரை வழிநடத்தியுள்ளதாக ராணுவத்தினர் கூறுகின்றனர். வன்னிப்படை நடவடிக்கையின் போது படையினரின் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு தீபன் போர்க்களத்தில் இருந்ததாக ராணுவத்தினர் கூறுகின்றனர். 53ஆம் 55ஆம் படையினருக்கு நீண்டகாலமாக அச்சுறுத்தலாக இருந்த தீமணி என்ற பயங்கரவாத படை தலைவர் இந்த படையினரின் தாக்குதலிலேயே கொல்லப்பட்டுள்ளார். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பாதுகாப்பு படையினரின் முன்னரங்க பகுதியை தாக்குவதற்கு LTTயினர் முயற்சித்த போது அங்கு LTTE தலைவர் பிரபாகரன் இருந்ததற்கான உறுதியான சாட்சியங்கள் கிடைத்துள்ளன. படையினரின் யுத்த சூழ்ச்சிக்கு ஏனைய LTTE தலைவர்கள் சிக்கிக் கொண்டதால் பிரபாகரன் யுத்த சூழிய பிரதேசத்திற்கு தப்பி சென்றுள்ளதாக படையினர் தெரிவித்துள்ளனர். 53வது படையணி மற்றும் 8வது அதிரடி படையினரின் தாக்குதலில் இதுவரை 200க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ராணுவ வீரர் இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கையில், சிக்கிக்கொண்ட பயங்கரவாதிகள் தப்பி செல்ல முயற்சிக்கின்றனர். சுமார் 500 பயங்கரவாதிகள் ஒரே நாளில் பாரிய தாக்குதலை மேற்கொண்டனர். எனினும் எமது துணிச்சல் மிக்க படை வீரர்கள் எதிரிகளை தாக்கி அழித்துள்ளனர். இதன்போது LTTயின் தளபதிகள் உட்பட 200க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பெருமளவு ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளோம். மேலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது LTTயினரின் 98 தன்னியக்க துப்பாக்கிகளும், MG ரக துப்பாக்கிகளும், 12 மேகசின்களும், துப்பாக்கிகளும், 28 தொடர்பாடல் உபகரணங்களும், RPG ரவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் 30 மில்லிமீட்டர் கனரக ஆயுதம் முக்கியமானதாகும். நீண்டகாலமாக படையினருக்கு பெரும் அச்சுறுத்தல் விடுத்த ஆயுதம் இதுவாகும். மற்றொரு ராணுவ வீரர் கருத்து தெரிவிக்கையில், இந்த கனரக ஆயுதமானது தரைப்படையினருக்கு மாத்திரமன்றி வான்படையினருக்கும் அச்சுறுத்தலாக இருந்து வந்துள்ளது. 30 மில்லிமீட்டர் கனரக ஆயுதத்தின் மூலம் செலுத்தப்படும் கொண்டு வானத்தில் வெடிக்கக்கூடியதாகும். புதுக்குடியிருப்பை மீட்டெடுத்த படையினரின் அடுத்த இலக்கு யுத்த சூனிய பிரதேசத்திற்குள் நுழைவதாகும். உலகில் பெரும் எண்ணிக்கையான பயண கைதிகளை மீட்கும் முயற்சியாக இது அமையும் என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைக்கு தாம் தயாரென 53வது படை தளபதி எம்மிடம் தெரிவித்துள்ளது. தற்போதைய அரசு சேவையை பலப்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். பல தடவைகள் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. அரசு சேவை அளிக்க நடவடிக்கை எடுத்த ஐக்கிய தேசிய கட்சி உண்மையை மறைத்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறது என்றும் அமைச்சர் இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் குறிப்பிட்டார். 2003ஆம் ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக 26,285 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. அது தற்போது 60,402 மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது.
2003ஆம் ஆண்டு பாதுகாப்பு படையினரின் சம்பளத்துக்காக 36,261 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் இந்த தொகை 88,979 மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. ஓய்வூதியத்திற்காக இவ்வாண்டில் ஒதுக்கப்பட்ட பணமும் பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் இது சம்பந்தமாக தொடர்ந்து கருத்து வெளியிடும் போது அரசின் குறிக்கோள் அரசு சேவையை பலப்படுத்துவதாகும். இதற்கமைய 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2008ஆம் ஆண்டு வரை அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதிலும் 20 லட்சம் மரக்கன்றுகளை நடப்புவதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். அவர் இது சம்பந்தமாக தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் கூட்டுறவுத்துறையினால் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இலங்கை முழுவதும் 20 லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான முதலாவது கன்றை ஜனாதிபதி அவர்கள் அவரது வாசஸ்தலத்தில் உத்தியோகபூர்வமாக நாட்டுவார் என்று தெரிவித்தார். புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது ஈழ யுத்த வரலாற்றில் முதற் தடவையாக எல்டிடியினரின் பெருமளவு ஆயுதங்களை வன்னி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள படையினர் மீட்டுள்ளனர். இதன்போது அதிக எண்ணிக்கையான எல்டிடியினர் கொல்லப்பட்டனர். புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை முற்றாக கைப்பற்றிய படையினர் பணிய கைதிகளாக உள்ள மக்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய தகவல்களை அங்குள்ள விசேட நிருபர் சமன்குமார ராமவிக்ரம தருகின்றார். சில ஆயுதங்கள் படையினரால் முதல் தடவையாக மீட்கப்பட்டவையாகும். 4 பல்குழல் எறிகணை வீச்சு ஆயுதமும் படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த ஆயுதம் மூலம் ஒரு நிமிடத்தில் 600 ரவைகளை பல மைல் தூரத்திற்கு அப்பால் உள்ள இலக்கை நோக்கி செலுத்த முடியும். 3 130 மில்லிமீட்டர் ஆர்டிலரி செலுத்தும் ஆயுதங்களும் 122 மில்லிமீட்டர் துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1993ஆம் ஆண்டு புலுகுனாவையில் வைத்து இராணுவத்தினர் மீது எல்டிடியினர் தாக்குதல் நடத்தி இந்த ஆயுதத்தை எடுத்துச் சென்றிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. மற்ற ஆயுதம் வெளிநாடொன்றிலிருந்து கொண்டுவரப்பட்டதாகும். எல்டிடியினர் இந்த பிரதேசத்தை விட்டுச் சென்ற போது இந்த ஆயுதங்களை சேதப்படுத்தினர். மற்றொரு தொகுதி ஆயுதங்களும் யுத்த தாங்கிகளும் எல்டிடியினரால் கைவிடப்பட்டுள்ளன. இதேவேளை 53வது படைப்பிரிவினர் பெருந்தொகுதி ஆயுதங்களையும் சடலங்களையும் கண்டுபிடித்துள்ளனர். சுமார் 400 எல்டிடி பயங்கரவாதிகளின் சடலங்களை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். எல்டிடி அமைப்பு சக்தி வாய்ந்த பயங்கரவாத அமைப்பாக பெயர் பெற்றதாகும். 10 முதல் 15 சதுர கிலோமீட்டர் வரையான பிரதேசம் மாத்திரமே கைப்பற்றுவதற்கு எஞ்சியிருக்கிறது. புதுமாத்தளன் யுத்த சூன்ய பிரதேசத்தின் 12 சதுர கிலோமீட்டர் பரப்பளவான பிரதேசத்தில் தமது பலத்தை படையினர் நிலைநாட்டியுள்ளனர். 58ஆம், 57ஆம், 55ஆம், 53ஆம் மற்றும் 59வது படைப்பிரிவினர் இணைந்து எல்டிடியினரை அளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். புதுமாத்தளன் யுத்த சூன்ய பிரதேசத்திற்குள் நுழையும் இறுதி நுழைவாயில் இதுவாகும். புதுமாத்தளன் பகுதிக்குள் ஊடுருவலை படையினர் ஆரம்பித்துள்ளனர். பணைய கைதிகளாக எல்டிடியினர் தடுத்து வைத்துள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்களை சேதமின்றி பாதுகாப்பதற்கு படையினர் போர் மூலோபாயங்களை பயன்படுத்தி மிகவும் துணிகர செயலில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு கடலோர பகுதியில் 17 சதுர கிலோமீட்டர் பகுதியில் இம்மக்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு பகுதியில் படை தளபதிகள் உட்பட சுமார் 420 பயங்கரவாதி உறுப்பினர்களை எல்டிடியினர் இழந்துள்ளனர். 53வது படைப்பிரிவினர் தீபன், பஞ்சன், கீர்த்தி, மஹிந்தன் உள்ளிட்ட சுமார் 130 எல்டிடி பயங்கரவாதிகளின் சடலங்களை கண்டுபிடித்துள்ளனர்.